வாஞ்சா கல்பத்தர்பச்சிய கிருபா சிந்துப்பியேவச்ச பதிதானாம் பாவினேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷுரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சாக்ஷுரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். சில கர்ம யோகிகள் தேவதாதாரணம் என்ற யஜ்ஞத்தை செய்கின்றார்கள். வேறு சிலர் பிரம்மமாகிய அக்னியில் யஜ்ஞத்தால் யஜ்ஞத்தையே ஹோமம் செய்கின்றார்கள். இதுக்கு அர்த்தம் சங்கராச்சாரியர் ஆதிசங்கரர் சொல்றாரு, உபாதியுடன் கூடிய ஆத்மாவை உபாதியற்ற பரபிரம்மமாக காண்பதே ஹோமம், அதாவது யஜ்ஞம்ங்கிறார். அவர் சொல்லிட்டாரு சுலபமா. ஏன்னா ஆதிசங்கரர் அந்த பகவான் சிவபெருமானே தான், அவருடைய அம்சம் ஆதிசங்கரர். உபாதியான உபத்திரவமா தன்னை தாழ்ந்த நிலையில ஜட உடலோட இணைத்து ஜட உடலையே தானாவே பாவிக்கிற அப்படி ஒரு கோணத்துல இருக்கக்கூடிய ஆத்மா தான் ஜட உடல அல்ல பரபிரம்மத்தோட அம்சம் அப்படின்னு பார்க்க முடிஞ்சதுன்னா அதுதான் யஜ்ஞம் அப்படிங்கிறார். அந்த யஜ்ஞம், அந்த யாகம், அந்த ஹோமம் சுலபமா அந்த வேள்வி நடந்துருமா? அவ்வளவு சுலபமா ஆத்மாவானது தன்னை ஜட உடல் அல்ல அப்படிங்கிறத எப்ப அது புரிஞ்சுக்க போகுது? தான் அல்லாத ஒன்ன தானாவே பாவிக்கிற இந்த அபவாதம் எவ்வளவு நாளா தொடங்கி இருக்கு? நாளெல்லாம் கிடையாது. நாளெல்லாம் கடந்து மாதங்கள், வருடங்கள், யுகங்கள்லாம் கடந்து ஜீவன் தன்னை ஜட உடலோட இணைக்க ஆரம்பிச்சது நினைவு கெட்டாத காலம் தொட்டே. வேதங்கள் எப்படி நமக்காக உருவாச்சோ, ஜீவர்களுக்காக வேதங்களும் யாகங்களும் எப்ப உருவானதோ அப்பவே உருவானதுக்கு காரணமே, அதுக்கெல்லாம் வேதமும் யாகமும் இந்த முறைகள்லாம் உருவானதுக்கு காரணமே ஜீவன் தன்னுடைய அல்ப சுதந்திரத்தினால தனக்கென்ன பௌதிகமான உடல் எடுத்த காலத்திலேயே ஆரம்பமாயிருச்சு. அந்த உடல் எடுத்த காரணத்தினால அந்த உடல்ல சரியா செயல்படுறதுக்கும் அந்த சரியா செயல்பட்டுட்டு அந்த உடலை விட்டுட்டு தன்னுடைய உண்மையான இடத்துக்கு போறதுக்கும் இந்த ஜட உலக உடல்ல இருந்து விடுதலை பெறுவதற்குமாக வழிகாட்டியா உபநயனமா, உபநயனம்னா கண்கள், ஞான கண்களா உருவாக வேண்டிய வழிகாட்டியா வேத வெளிச்சம் உருவாச்சு. அப்போ ஜீவனுக்காகவே படைக்கப்பட்டதுதான் இந்த நரக உலகம், ஜட உலகம், மிருத்தி உலகம், அதான் பூமி. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாட்டை பகவான் பண்ணி கொடுத்தது. ஜீவர்கள் தங்களை சௌகரியமாவே விருப்பம் போல தன்னை வாழ வச்சுக்கிட்டு தனக்கு உபகாரமா இருக்கக்கூடிய அதே பௌதிக உலகத்தை தன்னை பிரம்மமாவும் பார்க்கறதுக்கு பயன்படட்டும் அப்படின்னு எதுல வாழ்றோமோ அந்த வாழ்க்கையவே புனிதமாக்கி, அதே எந்த பௌதிக உலகம் நம்மளை வாழ வச்சு புனிதமாக்குதோ அதையே பரபிரம்மாவே பார்க்கிற அளவுக்கு பவித்திரமான ஒரு அற்புதமான படைப்பா பௌதிக வாழ்க்கையே வச்சிருக்கிறாரு. வாழ்க்கையை மட்டுமில்ல, வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த பௌதிக உலகத்தை படைச்சு கொடுத்திருக்கிறாரு. இதுதான் இறைவனுடைய கருணை. ஆனா நாம பகவானுடைய கருணையால இந்த பௌதிக உலகத்தை அனுபவிச்சுட்டு அந்த அதே பௌதிக உலகத்தின் பொருள்களை கொண்டு தன்னையும் இந்த பௌதிக உலகத்தையும் பிரம்மமாவே பார்க்கறதுக்காக முயற்சி கூட செய்யாம நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய வேதங்களையும் ஆச்சாரியர்களையும் எல்லாத்தையுமே பழிச்சு பௌதிக உலகத்தை சிதைச்சு அனுபவிக்கிற அளவுக்கு துர்புத்தி உடையவர்களா ஆயிட்டோம். பௌதிக உலகத்தை நமக்கே பயன்படாத அளவுக்கு அருவருப்பானதா ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தேகத்தையும் அதே மாதிரி தான் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். நமது எண்ணங்களையும் அப்படித்தான் ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு கிடைச்ச சாபம். எப்ப சாபம் கிடைச்சது? இந்த மாதிரி சாபம் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ரெண்டு உருவானது காரணமே மனிதனுடைய சுதந்திரத்தினுடைய அத்துமீறல் தான். அவனுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுனால சொர்க்கம் நரகம் உருவாயிருச்சு. சொர்க்கத்துக்கு அதிபதியா தேவேந்திரன் இருக்கிறான், உபேந்திரன் அப்படின்னு பகவான் அதே கச்சியப்ப மகரிஷிக்கு அவர் தம்பியா
உபேந்திரன்கிற அந்த வாமன அவதாரம் பண்ற வரைக்கும் அந்த இந்திரன் சொர்க்கத்தின் தலைவனா இருந்தான். அதாவது இன்பத்தின் தலைவனா தேவேந்திரன். நம்ம அங்க எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத சொர்க்கம்னு நினைக்க கூடாது. இங்கே பூமியில நீ எதையெல்லாம் மகிழ்ச்சின்னு நம்புறியோ அந்த மகிழ்ச்சிக்கான அதிதேவதை இந்திரன் தான். அந்த தேவேந்திரனுடைய அனுமதி இல்லாம, அவனுடைய உணர்வு உன்கிட்ட இல்லாம உன்னால இங்க எதையுமே சுவாரஸ்யமானதா மகிழ்ச்சியானதா அனுபவிக்க முடியாது. அவனுடைய சாபமும், அவனா பெறக்கூடிய சாபமும், அவனா பண்ற குற்றமும் கூட இங்கே உன்னையும் சாபத்துக்கு ஆளாக்குற செயலை செய்ய வச்சு அதே குற்றத்தை பண்ண வைக்கும். தேவேந்திரனை தலைவனா வச்சிருக்கிறவங்க என்னவா வாழ முடியும்? அந்த தலைவனை பொறுத்து தானே இங்கே வாழ முடியும். அவன் சாபம் வாங்குற அயோக்கியத்தனத்தை பண்ணான்னா அதே அயோக்கியத்தனத்தினால் அவன் சாபத்துக்கு ஆளாகும் போது அவன் இறைவனுக்கு எதிரானவன் ஆகிறான். அப்போ அசுரர்களால் துன்புறுத்தப்படவும் சிறைப்படுத்தப்படவும் அடக்கப்படவும் ஆகிறான். அப்படி ஒரு நிலை அவனுக்கு வரும்போது அதே மாதிரியான குற்றங்களை ஜீவர்களும் இங்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜீவர்களாலேயும் தன்னுடைய இயல்பான குணத்தினாலேயே தேவேந்திரனை போலயே சாபம் வாங்கக்கூடிய செயல்களை, அந்த தெய்வீக செயலா இருந்தாலும் சரி, தெய்வீகத்துக்கு எதிரான செயலா இருந்தாலும் சரி, தன் தேகம் பொருட்டு தன்னுடைய தேகத்தின் அசௌகரியம் சௌகரியத்தை பொறுத்து அவனுடைய குணநலங்கள் மாறுது. அந்த குணநலங்கள் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய சௌகரியத்தையும் அசௌகரியத்தையும் பயன்படுத்தி அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவனுக்கு சாபத்தை வாங்கிறதுக்காக அவனுக்கு பெரும் வாய்ப்பை தந்துருது. அந்த சாபத்தை பெற்றது கூட எதனால பெற்றிருக்கான்னா, ஜீவன் தன்னோட சொந்த குணத்துல பெறல. இந்த இந்திரனுடைய தவறுனால, அவன் படுற சாபத்தினால, அவனை நம்பி வாழ்ற, அவனை பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை பேருமே, இன்ப நுகர்ச்சிக்காக வாழக்கூடிய எல்லா ஜீவர்களுமே சேர்ந்தே அந்த சாபம் பற்றி கொள்ளுது. அவன் வாங்கின சாபத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இங்க ஒரு சாபத்தை வாங்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ சொர்க்கத்துக்குள்ள நரகம் இருக்குது, செயலுக்குள்ள விளைவுகள் இருக்குது, விளைவுகளுக்குள்ள செயல்கள் இருக்குது. சொர்க்கத்துக்குள்ள நரகம், நரகத்துல சொர்க்கம் இருக்குமா? இருக்காது. நரகத்துல சொர்க்கம் இருக்காது. அதாவது நல்லது கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. இப்ப நமது சிந்தனையோ சொல்லோ செயலோ, நல்ல செயல்கள் நல்ல விதமான யோசனைகள் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கெட்டு போனது திரும்ப சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அழுக்கானதை திரும்ப சுத்தம் பண்றதுக்கு வாய்ப்பு, அழுக்கானதை கைவிடத்தான் முடியும், சுத்தம்லாம் பண்ண முடியாது. பண்ணினாலுமே அது பழசுங்கிறது தெரியும், அந்த கரை ஏற்கனவே இருக்கும். கரைப்பட்ட ஜீவன், இங்கே ஜீவனுடைய முக்கியமான சாபம் இந்த கலியுகத்துல நமக்கு ஏற்படுறது. நம்ம ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு செயல்லையுமே அதை நம்ம உணர முடியும். எதுக்காக ஆசைப்படுறோமோ, எதை செய்ய விரும்புகிறோமோ, எது நமக்கு இன்பம் அளிக்கக்கூடிய செயல்னு நம்ம மனப்பூர்வமா நம்பி அதுக்காக பிரயத்தனப்பட்டு முயற்சி செஞ்சு காலவரையம் பண்ணி யாரும் இல்லாம பகைச்சோ மறைச்சோ கூட அந்த செயலை செய்யறோம். செஞ்சதுக்கு அப்புறம் ஏண்டா செஞ்சோங்கிற வேதனையும் குற்ற உணர்ச்சியும் கூடவே இருக்கும். சரி, அதுதான் பண்ணிட்டோமே, இனிமே அந்த குற்ற உணர்ச்சியோட அந்த மறுபடியும் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவு வராது. கொஞ்ச நாள் கழிச்சு பழையபடி வேணுங்கிற அந்த வேட்கையும் அதே செயலை செய்யறதுக்கான தூண்டுதலும் பழையபடி வரும். அது என்ன செய்யறது, செஞ்சுட்டு ஏண்டா செஞ்சோம்னு வருத்தப்படுறது. அப்புறம் வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் அதோடய அது நிறுத்தி தொலைகிறோமா? பழையபடி கொஞ்ச நாள் கழிச்சு பழையபடி அதே இதை செய்யறது. இப்ப வேற மாதிரி செய்யறேன், எனக்கு வருத்தம் தராதபடி அப்படின்னு சமாதானம் பண்ணிக்கிறது மனசை. எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கிறது, என்ன தந்திரம் வேணாலும் பண்ணிக்கிறது. இது என்ன கோணம்? அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு குற்ற உணர்ச்சியில வருத்தப்படுறது, மன்னிப்பு கேட்கறது, போராடுறது, அழுகிறது, பூரா கள்ளத்தனம். கள்ள புலன்கள் அனைத்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் பாடின மாதிரி பாடி பாடி எத்தனை தடவை பாடி, எத்தனை ஆச்சாரியர்களும் நாயன்மார்களும் முன்னோர்களும் வந்து வாழ்ந்து காட்டி பாடி உருக சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான செயல்கள்ல மனப்பூர்வமா ஈடுபடவே முடியல. அப்படி மனப்பூர்வமா ஈடுபடுறதா இருந்தாலும் கூட பலன் விளையக்கூடியதுல அந்த இன்பத்துக்கான ஏக்கமோ பயமோ கிடைக்குமோ கிடைக்காதவங்கிற சந்தேகமோ சஞ்சலத்தோடையே தான் ஈடுபடுறது. எத்தனை கோயிலுக்கு போனானே, எத்தனை காவடி ஆடினான்னு. உண்மையான உண்மை பகவானை சரணடையணும். சரணடைகிறதுனா என்ன அர்த்தம்?
எனக்கு நான் எதெல்லாம் விரும்புறனோ எதெல்லாம் வெறுக்கிறனோ அத்தனையுமே எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் உன்னால எனக்கு வழங்கப்படுது. வழங்கப்படுறதுக்கான காரணம் ஓ இஷ்டப்படி நீ எனக்கு வழங்கல. என்னோட செயலோட கணத்துக்கு தகுந்த மாதிரி, என்னோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, நான் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி உன்னால அளந்து வழங்கப்படுது. அதிகப்படியான துன்பம் ஒரு அளவு கூட வராது. ஒரு துளி அளவு கூட அதிகப்படியான துன்பம் ஜீவனுக்கு வராது. எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா நான் தண்டிக்கப்படுறதுல இருந்து ஒரு நாளிகை கூட அந்த துன்பத்துக்குள்ள அதிகமாகிற மாதிரி ஒரு நாளிகை கூட இருக்காது. அதே மாதிரி இன்பமும் அப்படித்தான். மகிழ்ச்சி அடைகிறேனா அப்போ தண்டிக்கப்படுறதும் காப்பாற்றப்படுறதுலயும் நான் தான் பொறுப்பு. ஆனா அதை வழங்குறது நீ வழங்குறது எதையுமே நான் உன் விருப்பப்படி வழங்குறேனோ அல்லது என்னுடைய விருப்பப்படி வழங்குறேனோ நான் நம்பல. நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் விருப்பம் கிடையாது, என் விருப்பம் கிடையாது. என்னோட முந்தைய கர்ம விளைவு செயல்கள் அது கண்டிக்கத்தக்கதா இருக்கும்போது நீ கண்டிக்கிற. என்னோட துன்பத்தை காலவரையம் பண்ணி அதிகப்படுத்துறது உன் வேலை இல்லை, நீ செய்ய மாட்ட. என்னோட இன்பத்தையும் நான் உன்கிட்ட பாடுறேன், உன்னை சரணடைஞ்சிட்டேங்கிறதுக்காக நீ என்னோட இன்பத்தையும் காலம் கடந்து அதிகமா இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கிட்டோன்னு கொடுக்கவும் மாட்டேன். எல்லாம் நியாயமா கரெக்ட் சரியாவே நடக்கும். அப்படிப்பட்ட உங்கிட்ட என்ன நான் ஒப்படைக்கிறேன். இனி வரும் எந்த ஒரு செயலுக்கும் நான் பொறுப்பு இல்லை, அது நீ தான் பொறுப்பு அப்படின்னா சரணடைஞ்சிடலாம். அப்படி சரணடையணும். அதாவது குற்றம் சொல்லக்கூடாது, பாதுகாப்பு தர்றதுல பகவானை நிந்திக்கவோ சந்தேகிக்கவோ கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் என்ன கையாள வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு கொடுத்தாச்சு அப்படின்னா அவன் பொறுப்பு தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் சரி, நான் தான் சரணடைஞ்சிட்டேனே, பழையபடி எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. சரணடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, சரணடைகிறதுக்கு முன்னாடியும் சரி, அவர் பகவானே தான் இருக்கிறார். உப இந்திரனா தேவேந்திரனுக்கு தம்பியா அவர் ஆனது எப்போ? கஷ்யப மகரிஷியோடைய பிள்ளையா வாமனரா அதிதிக்கு இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் தேவேந்திரனுக்கு தம்பிங்கிற அந்த முறை அவருக்கு வருது. ஆனா அதுக்கு முன்னாடியே தேவேந்திரனா தான் இருக்கிறான். அவன் அவருடைய மூத்த புள்ள. ஒரு தடவை தன்னோட தம்பிக்கிட்ட அவன் சண்டைக்கு வர்ற நிலைமை. சண்டைக்குன்னா என்ன, எதனால சண்டை வருது? தன்னோட தம்பிய அவன் மன்னிச்சு விடுறான். எப்ப மன்னிச்சு விடுறான்? ஏற்கனவே இந்த உபேந்திரன் எனக்கு பல மாதிரியான துன்பத்தை தந்திருக்கிறார், நான் ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு விட்டுருக்கிறேன் அப்படின்னு இந்திரனை பெருமைப்படுறான். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது அவன் கர்மான்னா எந்த வகையில இந்திரன் பெருமைப்படுறான்? குழந்தையா கிருஷ்ணர் பூமிக்கு வந்திருக்கும் போதே இந்திரனுக்கு நடக்கிற விழாவை நிறுத்தினாரு. கோவர்த்தனகிரிக்கு பூஜையை நடத்த சொன்னாரு. அப்ப குழந்தையா இருக்கும் போதே எனக்கு தேவர்களை யாதவர்கள் எனக்கு நடத்தின பூஜையை தடுத்துட்டான் பாரு. அப்பவும் சரி போனா போகுது சின்ன பையன், நான் மன்னிச்சு விட்டேங்க. எங்க மன்னிச்சு விட்ட? அதான் 7 நாள் மழையா கொட்ட வச்சில்ல, இருக்கிற மேகங்களை பூரா கோகுலத்திலேயே பேவை அப்படின்னு சொல்லி பிருந்தாவனத்தை அழிக்கலாம்னு முயற்சி பண்ணல. உன்னோட முயற்சி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தம்பி கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட. அவன் அப்பவும் போனா போகுதுன்னு விட்டுட்டானான். தோத்து போனதை அவன் உணரல. அதே மாதிரி அடுத்த தடவை வளர்ந்து இருக்கும்போது அர்ஜுனனோட சேர்ந்து இந்திரனால் பாதுகாக்கப்பட்ட காண்டவ வனத்தை அக்னிக்கு இரையா கொடுத்துட்டார் கிருஷ்ணர். அந்த சம்பவத்திலையும் அவன் மன்னிச்சு விட்டான். அப்பவும் மேகங்களை அனுப்பி மழையை பொழிய வச்சான். அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்தினால சரங்களா தொடுத்து ஒரு துளி கூட தண்ணி அக்னி மேல விழுகாதபடிக்கு பாதுகாத்ததுன்னா அக்னி சுவாதீனமாவே சுலபமாவே காண்டவனத்தை பூரா சாப்பிட்டு தீர்த்துட்டாரு. மூலிகை வனத்தை அது பூரா தேவர்கள் தங்களுக்காக அந்த மூலிகைகளை வளர்த்து வச்சிருந்தாங்க, தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்காக. இதெல்லாம் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எப்பவுமே இருக்கக்கூடிய தொடர்பு. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் எல்லாமே அதனுடைய ஒரு மாதிரி வடிவம் பூலோகத்துல உண்டு. அங்க அளவில்லாத இன்பம், அதாவது பேரின்பம். இங்கே சாதாரண சிற்றின்பம். ஆனா அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. ரெண்டுமே இறைவனால் வழங்கப்படுறது தான், பகவானால சிருஷ்டிக்கப்பட்டது தான். இங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்க இவனால பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது பூலோகத்துல இருக்கிற ஜீவர்களால.
அதுக்குள்ளேயே மூழ்கி தன்னை இழந்துருவான், அஞ்ஞானத்துக்கு ஆளாயிருவான். அங்கே இருக்கிறவன் அதீத இன்பத்தினால அவனும் உண்மத்தனாகி அஞ்ஞானத்துக்கு ஆளாவான். அவங்களுக்கு வித்தியாசம், கால வித்தியாசத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கலாம். நமதுடைய ஒரு வருடம் தான் அவங்களுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி அவங்களுடைய ஆயுளும் அதே மாதிரி தான், இன்பமும் அதே மாதிரி தான், புத்தியும் அந்த மாதிரி தான், முடிவும் அந்த மாதிரி தான். ஆனாலும் முடிவு உண்டு, வித்தியாசம் எதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு வருடமா இருக்கக்கூடியது அவங்களுக்கு ஒரு நாளா இருக்குது. தேவலோகத்துல திருப்பார்கடலை கடையும் போது பாரிஜாத மலர் மகாலட்சுமி தோன்றுகிறார்கள். அடுத்து ஆயுதங்கள்லாம் வருது, உஜ்ஜைஸ்ரேயஸ் குதிரை வருது, வாழ் வருது, ஆலகால விஷம் வருது. விஷத்தை சிவபெருமான் பருகிறாரு. அதே மாதிரி அமுதம் வர்றதுக்கு முன்னால தேவலோக கற்பக மரம் வரும். அந்த தேவதாருங்கிற அந்த கற்பக மரம் தேவர்களுக்காகவே வருது. அந்த மரத்தினுடைய கற்பக மரத்துல தான் பாரிஜாத மலர், பாரிஜாத மரம் வருது, புஷ்பங்கள். அது தேவலோகத்துல தான் இருக்குது. அத பூலோகத்துக்கு தேவலோகத்துல இருக்கக்கூடிய ரத்தினங்கள் மற்ற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் திருப்பார்கடல்ல இருந்து வந்ததெல்லாம் அங்க இருக்குது. அதனுடைய மாதிரிகள் எல்லாமே பூமியில உண்டு. இங்கேயும் வைரம் இருக்குது. இத மாதிரி 100 மடங்கு சக்தி உள்ளதா அங்க தேவலோகத்துல இருக்குது. ஆக இந்திரனுடைய அந்த ஆணவம், அவனுடைய ஆனந்தம், அவனுடைய நற்செயல் எல்லாமே ஜீவனுக்கும் இருக்குது. அவன் சாபம் வாங்கும்போது இங்கே பூமியில நாமளும் சாபத்தை வாங்குறதுக்கான செயல்களை நாமளும் செய்கிறோம். அந்த சபிக்கப்படுற நிலையில இறை அனுபவம் இல்லாத இன்பம் நம்மளை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு சௌகரியமா இருக்குது. அப்போ பாரிஜாத மலரை பற்றிய விஷயம்தான் இது. அதனுடைய கர்மா இங்க எப்படி யாகம்னு ஜீவன் தன்னை பரபிரம்மமா பார்க்கறதுக்கான தகுதிய ஜீவர்கள் கூட வளர்த்துக்கலாம். சாதாரண மானிட ஜீவர் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கலாம். ஆனா தேவர்களால வளர்த்துக்க முடியாது. அவங்க இறைவனுடைய நேரடி பார்வையில இருந்தாலும் கூட நமக்கு இங்க இறைவன் நேரடியா இல்லை. நாம நேரடியா நேர்முகமா இறைவனை சந்திக்கணும்னா மனப்பூர்வமா எதுல பார்க்க முடியும்? சித்திரமாவோ மந்திரமாவோ சிற்பங்களா விக்கிரகங்களாவோ முன்னோர்கள் சொன்ன அந்த விரதம் தவங்களாகவோ தான் நம்ம சந்திக்க முடியும். ஆனா அவங்க நேரடியாவே இறைவனை பார்க்கிறவங்க. அப்படி இருந்தும் கூட அவனை விட நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்னன்னா இறைவனுடைய அருளுக்கு பூரணமா பாத்திரமாகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு உண்டு, 100க்கு 100 உண்டு. அவங்களுக்கு இறைவனை எதிர்த்து அநியாயமா அடி வாங்கித்தான் மன்னிப்பு கேட்டுத்தான் திரும்ப அடங்குவான். நாம அவனை போல சாபத்துக்கு ஆளானாலும் நம்மளுடைய தீனமானன்னா நம்மளுடைய பலவீனமான புலன்களால அந்த சாபத்துக்கான செயலை கூட முழுமையா செய்ய முடியாது. அதாவது தேவர்களை போல போக்கிரித்தனமா இறைவனை எதிர்க்க கூட முடியாது. நமக்கு எதிர்க்கிறதா வாயிலேயே பேசுவோம், பழிச்சு பேசுவோம். அது கூட இறைவனை எதிர்க்கிறது இல்லை. இறைவனை நம்புற மேல இருக்கிற பொறாமையில பேசுறது. உண்மையில இறைவனை எதிர்க்க எவனுக்கும் திராணி இல்லை. இறைவனை நம்பி வாழ்ற அப்பாவி இருப்பான்ல, அவன் மேல இருக்கிற பொறாமையில ஆத்திரத்துல அவனுக்கு இடைஞ்சலை உண்டு பண்றது. இறைவன் தன்னை எதிர்க்கிறவனை கூட விட்டுருவாரு. ஆனா தன்னை நம்பி இருக்கிறவனை தொல்லப்படுத்தினா விடமாட்டார். அது தெரியாது இந்த கூமுட்டைகளுக்கு. அதனாலேயே நிறைய அவஸ்தைப்படுவானுங்க. ஆனா அவன் புண்ணிய கர்மாப்படி அவனை நரகத்துக்கு கூட்டிட்டு போற புண்ணிய கர்மா. ஏகப்பட்ட சொத்தோட இருப்பான், சுகம் இருக்காது, வீடு இருக்கும், வாசல் இருக்காது. இன்னைக்கு எல்லாருக்குமே வீடு வாசல் எங்க இருக்கு? நகராட்சி நடைபாதை தான், பொது இடம் தான் வாசல். எவனாவது வீட்டு வாசல்ல முத்தம் வச்சிருக்கானா? வீடு இருக்கும், வாசல் இருக்காது. வாசல் தெருவாதான் இருக்கும். தெருவில் தான் கோலம் போட்டுக்குவான், தெருவில் தான் பந்தல் போட்டுக்குவான், தெருவில் தான் செத்தாலும் பிறந்தாலும் கல்யாணம் முடிச்சாலும் தெருவில் தான் நாற்காலியை போட்டு உக்காந்துக்கிறான். வீட்டு வாசல்ல எங்க முத்தம் வச்சிருக்கான்? ஏன்னா முத்தத்தையும் பங்கா பிரிச்சு தனித்தனியா வந்த உடனே இத்தினு கையில இடத்துல தானே சந்து வந்தாதான வீடு வச்சிருக்கோம். எவனுக்கு சௌரியமா வீடு இருக்கு? நெருக்கமா தானே பூரா குடியிருக்கிறோம், எதுலயோ ஈ மொய்க்கிற மாதிரி. ஏன்னா தள்ளி விசாலமா வாழ்றதுக்கெல்லாம் புத்தியும் இல்லை, மனசும் இல்லை. பொழப்பு அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி இந்த நெருக்கடியிலேயே நமக்கு எல்லா விதமான அமங்கலமும் இருக்கும்போது சொர்க்கத்தையாவது நரகத்தையாவது ரெண்டையுமே அனுபவிக்க துப்பு இல்லைங்க.
ஒருத்தன் மேல ஒருத்தன் தானே ஈ கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தானே உட்கார்ந்துருக்கோம். ஒரு பொருளை மொத்தமா ஈ மொய்க்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் சேர்ந்து வசிக்கிறோம். கேட்டா பெருநகரம்ன்றோம், அதுல வசதிகள்லாம் வேற செய்யறோம்ன்றோம், முன்னேறிட்டோம்ன்றோம். ஒரு மழை பெஞ்சாதான் தெரியும், ஒரு வெயில் அடிச்சாதான் தெரியும், இயற்கையினுடைய சீற்றம் வரும்போது தான் தெரியும் நாம எந்த அளவுக்கு கேடான ஒரு வாழ்க்கையில நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம், நாமளா தான் உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை. அதனால சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு கூட இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு தகுதி இல்லை. அதை அனுபவிக்கவோ அதை விட்டு விலகவோ ரெண்டுக்குமே சக்தியற்ற நிலையில இருக்கிறோம். புத்தியும் அந்த அளவுக்கு தான் இருக்குது, பலகீனமா. இப்போ பாரிஜாத மலர தேவலோகத்துல இருக்கிறது. அங்க நடந்த நிகழ்ச்சி, ஒரு தடவை நாரதர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் துவாரகைக்கு வர்றார். வந்தவர் அங்க ருக்மிணி கிருஷ்ணர் எல்லாம் இருக்கும்போது அவருடைய அன்பு பரிசா காணிக்கையா கிருஷ்ணனுடைய உபச்சாரங்களை எல்லாம் ஏத்துக்கிட்டு நாரதர் தன்னுடைய அன்பு பரிசா தன் ஜடையில இருக்கிற அந்த பாரிஜாத மலர் எடுத்து ருக்மிணி தேவி கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார். இந்த பாரிஜாத மலர் தேவலோகத்து மலர்னு சொன்னேன். இப்போ அந்த தேவலோகத்துல அவருக்கு கிடைச்ச அந்த மலர் எப்படி கிடைச்சதுன்னா, சசிதேவி பிரியமா தன்னுடைய மாங்கல்ய பாக்கியத்துக்காக அந்த சசிதேவி அந்த அம்மா நாரதருக்கு வந்திருக்கிற தேவரிஷியாச்சே, அவருக்கு தானமா கொடுத்து மீண்டும் அவருக்கு கௌரவத்தை கொடுத்து அந்த தானத்தை திருப்பி வாங்கினோம்னா, அவர் மறுபடியும் நமக்கு தானமா கொடுத்தாருன்னா அது சாஸ்வதமா நமக்கு நிலைக்கும் அப்படிங்கிற அந்த விரதத்துக்காக இது ஒரு விரதம் இருக்குது. மகான்களுக்கு நம்மளையே கொடுத்துடுறது, அப்புறம் அவங்களுக்கு தக்க மரியாதையும் சேவையும் செஞ்சு அவங்களுடைய அன்பளிப்பா அதை திருப்பி நம்ம வாங்கினோம்னா அது என்னைக்கும் நமக்கு நிலைத்ததாவே இருக்கும். நம்ம கர்மா அப்படி நமக்கு கிடைச்சது கொஞ்ச காலத்துல தான் கிடைச்சிருக்கும். அதே ஒரு சன்னியாசி தேவரிஷிக்கு ஒரு வைஷ்ணவர்களுக்கு தானமா கொடுத்துட்டு அவங்களுடைய அன்புக்கு உரியவங்களா நம்ம நடந்து சேவை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே அதை அன்பளிப்பா திரும்ப நீ வச்சுக்கோ இதை அப்படின்னு, எனக்கு சன்னியாசி நான் வச்சு இதை வச்சு என்ன செய்ய போறேன்னு அவங்க திருப்பி அன்பளிப்பா கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கிட்டோம்னா அது நம்ம கர்மா அப்படி கொஞ்ச நாள் இருக்கிறது அவங்க கிட்ட இருந்து கொடுத்து வாங்கினதுனால நமக்கு எப்பவுமே அது சாஸ்வதமானதா ஆயிரும், நிரந்தரமானதா ஆயிரும். அந்த ஒரு பாசத்துல தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறதுக்காக தன் கணவனையும் பாரிஜாத மரத்துல கட்டி பாரிஜாத மரத்தை அவருக்கு தானமா கொடுத்துருவா சசிதேவி நாரதருக்கு. நாரதர் அதை வாங்கிட்டு தானமா வாங்கினாலும் இந்திரனையும் பாரிஜாத மரத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன், உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய பணிவான பக்திக்கும் நீ இந்த விரதத்தை முழுமையா கடைபிடிச்சதுக்கும் உனக்கே பரிசா அன்பளிப்பா தாரேன்னு சொல்லி இவர் திருப்பி கொடுப்பார். இதே மாதிரி கஷ்யபரும் அதிதியும் கூட செஞ்சிருக்காங்க நாரதருக்கு தேவரிஷிக்கு. பொதுவா இன்னைக்கும் உலகத்துல இங்க வைஷ்ணவத்துல நம்ம இதுல பழக்கம் உண்டு. ஒரு நல்ல ஒரு வைஷ்ணவருக்கு நம்மளால முடிஞ்ச தானங்களை எது நமக்கு கர்மாப்படி நமக்கு கிடைச்ச அந்த புண்ணிய செயல்களை அவங்களுக்கு தானமா பொருளோ புத்தியோ அல்லது ஒரு சரணாகதி அடைஞ்ச பணிவான சேவையோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு செஞ்சோம்னா அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவனா அவங்களே அதை நம்ம திருப்பி கொடுத்துட்டாங்க, நமக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு நிரந்தரமானதாயிரும். வீட்டுல ஒரு பூஜை முறையை நம்ம கடைபிடிக்கிறோம், ஒரு விக்கிரகம், ஒரு துளசி, ஏதோ ஒண்ணு. இங்க பூமியில துளசி ஆரத்தி பண்றது ரொம்ப விசேஷம். அந்த துளசியவே நாமளா எடுத்து நாமளா வணங்குறத விட ஒரு ஆச்சாரியன் ஒரு வைஷ்ணவனுடைய கையில கொடுத்து தானமா கொடுத்துட்டு அவங்களுடைய அன்பளிப்பா திரும்ப அதை நம்ம வாங்கினோம்னா அந்த துளசி பூஜை நம்ம ஆயுள் பூரா காலங்காலமா அந்த துளசி பூஜைக்கு தடங்கள் இல்லாம செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு செயலை செய்யறதுக்காக சசிதேவி கொடுத்தது. அதுல கிடைச்சது ஒரு மலர், அதை இவர் அன்பளிப்பா அவ கொடுத்தத பூஜிச்ச மலரை இவர் கொண்டு கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறார். கிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்ச உடனே கிருஷ்ணர் அதை வாங்கி தன்னோட அன்பான பக்கத்துல ருக்மிணி அம்மா இருந்த உடனே ருக்மிணி அம்மாட்ட கொடுத்துட்டாரு. ருக்மிணி கொடுத்த உடனே நாரதர் சும்மா இருக்க மாட்டாம பாராட்டி சொல்றாரு, இந்த மலரோட மகிமை சிறந்ததுமா. இந்த மலர் தேவலோகத்துல ஒரு நாள் தான், தினசரி அன்னை பராசக்தி பார்வதி சூடிக்கிறா, மகாலட்சுமி சூடிக்கிறாங்க, சசிதேவியும் சூடுறாங்க, சாவித்திரியும் சூடுறாங்க, காயத்ரி அம்மாவும் சூடுறாங்க. எல்லோருமே தேவலோகத்துல சிறந்தவர்கள்லாம் ஒரு நாள் சூடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் தான் இருக்கும். பூலோக கணக்குப்படி நீங்க பூலோகத்துல இருக்கிறதுனால உனக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு இந்த மலர் பழையபடி அங்க பாரிஜாத மரத்துக்கே போயிடும். அவங்க தினசரி இதை வேண்டி கேட்டு
பவித்திரமா அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுக்காக அவங்க வேண்டி கேட்டு வாங்கிக்கிறாங்க சசிகிட்ட. ஆளுக்கு ஒரு மலர் தான் கிடைக்கும். இந்த மலரோட சிறப்பு என்னன்னா, அது யாரு அந்த மலரை சூடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு துர்ப்புத்தியே வராது. சிடுசிடுப்பு, கோபம், ஆத்திரம், பயம், கேவலமான எண்ணங்கள் எதுவுமே வராது. தூய்மையான எண்ணமும் சத்துவ குணமும் இறை சிந்தனையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை இழக்காத ஒரு கற்புநெறியும் எல்லாமே வரும். இந்த மலரை சூடி இருக்கிறவங்களுக்கு தெய்வீக அருள் ஆற்றல் பெருகும். குளிரா இருந்ததுன்னா அவங்க உடல் வெப்பமாகி அவங்கள அந்த குளிர்ல இருந்து பாதுகாக்கும். சொற்று போட்டுக்க வேண்டாம். அந்த ஒரு பூவை தலையில வச்சா போதும், உனக்கு இமயமலை பனிமலையில கூட நீ உலாவலாம். அதே மாதிரி வெயில் காலமா இருந்தா உடம்பே ஏசி போட்ட மாதிரி ஜிலு ஜில்லுன்னு சூப்பரா இருக்கும். அப்படி ஒரு மலராம் அந்த மலரோட வைபவம். இதெல்லாம் எப்படி அப்படின்னு விஞ்ஞான பூர்வமா விளக்கம் கொடுக்கறதுனா இருந்தா நான் தெளிவா விளக்கம் கொடுக்க முடியும். அறிவு இருந்ததுன்னா புரியும் உங்களுக்கு. அதுக்காக நேரத்தை செலவு பண்ண வேண்டாம். ஆனா அந்த மலரை சூடிக்கிட்டா, இப்ப சாதாரணமாவே நம்ம பூமியில தண்ணி குடிக்கலன்னா, தலைக்கு எண்ணெய் வைக்கலன்னா, குளிக்கலன்னா, இல்ல அதிகமா குளிச்சுட்டா, மழை பெஞ்சா உடம்புல எல்லா மாற்றமும் இருக்குல்ல. அதே மாதிரி அந்த மலரோட சக்தியினால உடல்ல எல்லா மாற்றங்களும் தானாவே நிகழுது. ஹோமியோபதியில எல்லாம் மருந்து கொடுக்குறாங்க. இத்தினூண்டு பில்ஸ் தான் கொடுக்கும் ஒரு உருண்டை. அதுல என்ன மருந்தை சேர்த்திருப்பாங்களோ அந்த நோய்க்கான அந்த மருந்து வேலை செய்யுது இல்ல. ஏதோ ஒண்ணு இரும்பு குழாய் ஊசி மாதிரி ஒண்ணு, ஊசிக்குள்ள ஓட்டம் இருக்கு, அந்த குழாய் வழியா ரத்தத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு மருந்து செலுத்துறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஊசி போட்டியா? ஆமா போட்டுக்கிட்டேன், இந்த 2 நாள்ல காய்ச்சல் சரியா போச்சுங்க. ஏதோ ஒரு திரவத்தை உள்ள திணிக்கிறா, உடம்பு சரியா போச்சுங்கிறோம். இதே மாதிரி தான் அந்த பாரிஜாத மலரும் உடலை நல்லா வச்சுக்கும், ஆரோக்கியமா சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி உடலை பாதுகாப்பாகவும் வலிமையாகவும் வச்சுக்கோங்கிறது அர்த்தம். இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரியான மலர் எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். எண்ணங்களை தூய்மைப்படுத்துறது அந்த மலர் மட்டுமா? இறைவனுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதங்களை சாப்பிடும்போது நமக்கு புத்தி எப்படி இருக்கு? பிரசாதம் அல்லாத கண்டனையும் திங்கிறவனுக்கு புத்தி எப்படி இருக்கு? ஊறுறது, பறக்கிறது, மிதக்கிறது, எதை வேணாலும் பிடிச்சி தின்னு ஊறுறான்ல, அவன் புத்திக்கும் சாத்வீகமா இருக்கிறவனுடைய உணவு, நல்ல உணவு சாப்பிட்றவனுக்கு புத்திக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. யாரு கூடயும் பகையாலாம் கிடையாது. அவன் என்ன போக்குனால ஒருத்தனுக்கு ஒருத்தன் எதிரானவனாகவும், ஒருத்தன் துன்புறுத்துறவனாகவும், ஒருத்தன் ஏமாத்துகிறவனாகவும் மாறி போயிடுறோம். அப்போ உணவும் காரணம், உடையும் காரணம். தன்னை ரசிக்கிற விதத்துல யாரா இருந்தாலும் தன்னுடைய தேகத்தையும் தன்னுடைய தேகத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறதுல வெறி பிடிச்சத்தனமா, பித்துக்குளித்தனமா, பைத்தியகாரத்தனமா ஒரே புத்தியில இருந்தான்னா அவனை மாதிரியே அதே மாதிரி தேகத்தை பராமரிக்கிற ஒருத்தனுக்கும் அவனுக்கும் பிரச்சனையா தான் இருக்கும், பிடிக்காது, சண்டை தான் வரும். எவனாவது தேக அபிமானத்தை விட்டு மனசுக்கு மரியாதை கொடுக்கறவனா இருந்தா ஒருத்தன் மனசு ஒருத்தனுக்கு புரியும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் இணக்கமா இருப்பான், அன்பா இருப்பான். அப்போ எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஜட உடல் வாழ்க்கை முறைதான். என்ன போக்குதான் காரணம். என்ன செஞ்சு வாழ்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி மலரோட சிறப்பை இவர் எடுத்து சொல்லிட்டு கடைசியில இவ்வளவு சிறப்பான மலரை நான் என் கிருஷ்ணனுக்கு கொடுத்தேன், கிருஷ்ணன் பார்த்து பாரு இருக்கிற ராணிகள்லயே ரொம்ப பிரியமானவள் நீதாங்கிறது இன்னைக்கு நிரூபிச்சுட்டான், உனக்கே கொடுத்துட்டான்ட்டாரு ஒரு போடு. பேச்சுவாக்குல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. இருக்கிற ராணிகள்ல எல்லாம் உனக்கு பிரியமான, கிருஷ்ணனுக்கு பிரியமானவள் நீதாங்கிறத இன்னைக்கு கிருஷ்ணர் நிரூபிச்சுக்கிட்டாரு. நீதான் சிறந்த மகாராணி, பட்டத்து மகாராணிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வாழ்த்திட்டாரு. அங்க ருக்மிணியோட சேவகிகள் மட்டும் இல்ல, சத்யபாமாவனுடைய சேவகிகளும் இருக்காங்க. அவங்க போய் சத்யபாமா கிட்ட சொல்லிவிட்டாங்க. கோல் சொல்லணுங்கிற எண்ணத்துல சொல்லல அவங்க. இந்த மாதிரி நாரதர் வந்தாரு, இப்படி ஒரு சிறப்பானது நடந்துச்சு, ருக்மிணி அம்மாவை பாராட்டி பேசினாரு, பட்டத்து ராணியா நீங்க தான் இருக்கிறீங்கிறது இன்னைக்கு தான் புரிஞ்சதுன்னு சொல்லி அவர் ரொம்ப மகிழ்ச்சியா பாராட்டி வணங்கினாரு. ருக்மிணி தேவிக்கு மகிழ்ச்சி, கிருஷ்ணனுக்கும் மகிழ்ச்சி. இன்னொன்னு சத்யபாமா என்ன இருந்தாலும் அந்த அம்மாவுடைய ஆத்திரத்தை கலப்புற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆத்திரம்னா சத்யபாமா ருக்மிணி மேல பொறாம கிடையாது, அந்த மாதிரி யோசிக்கல அந்த அம்மா. அவங்களுக்கு எப்பவுமே நல்ல விதமா, உயர்ந்தவர்கள் எப்பவுமே உயர்வாதான் சிந்திப்பாங்க. அவ கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானதுல நான் கொஞ்சம் குறைஞ்சவளா ஆயிட்டனே அப்படிங்கிற வருத்தம் தான் வந்துருச்சு. ருக்மிணி கூட போயிட்டாங்கிறதுல பொறாமை இல்லை, எனக்கு கிருஷ்ணனுடைய அன்பு குறைஞ்சு போச்சு, கிருஷ்ணன் மேல கிருஷ்ணர் என் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சுங்கிற ஏக்கம் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. இப்படி வர்றதுக்கு காரணமே அதிகமான அன்பு இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி எண்ணம் வருது.
திருப்பி சொல்ல போனா சத்யபாமா தான் பேரன்பு உள்ளவங்க கிருஷ்ணர் மேல. அதனாலதான் அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானவளா நான் கொஞ்சம் குறைஞ்சிட்டேனே அப்படிங்கிற வருத்தம் வந்துருச்சு. இந்த பூவை கொடுக்கறதுனால ஒன்றும் பெரிய மதிப்பு இல்லை அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தோணலை. நாரத மகரிஷி மேல இருக்கிற மரியாதை, மலரோட மரியாதை எல்லாம் அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. நாரதர் பாராட்டிட்டாரு. அவரு கிருஷ்ணனுக்கு கொடுத்த மலர் ஏன்னா நாரதர் கொடுத்திருக்கிறாருன்னா அது உண்மையிலேயே சிறந்த பொருளாக தான் இருக்கும். அதை அவரு கிருஷ்ணனுக்கு கொடுக்கிறாருன்னா கிருஷ்ணனை கிருஷ்ணனுடைய உள்ளமே நாரதர் தான். அப்படி இருக்கும்போது பகவானுடைய அம்சமான அந்த நாரதர் பிரியமா கிருஷ்ணர் கொடுத்திருக்காருன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ருக்மிணி அம்மா கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த மலரை பற்றிய அக்கறை எல்லாம் இந்த அம்மா கிடையாது. பிரியமானது இவங்க 2 பேரும் ருக்மிணியை கொண்டாடி இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்னோட வேலைக்கார பிள்ளைங்க பூரா சொல்லுதுங்க, ருக்மிணி தான் கிருஷ்ணர் அன்புக்கு பாத்திரம், இந்த பேர் நான் வாங்கிட்டேனே அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வருத்தம். தேவர்களின் இறைவனான கிருஷ்ணனும் கிருஷ்ணனுடைய அம்சமான அவருடைய பக்தர் நாரதரும் அவருடைய ஆனந்தத்தின் வடிவமான லக்ஷ்மி மகாலட்சுமியுடைய வடிவங்களும் நமக்கு நடத்தி காட்டுற குணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். குணத்தினாலையும் செயலினாலையும் ஆசையினாலையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற பரிச்சயத்தினாலையும் கர்மாக்குள்ள கர்மா இருக்குது. எந்த ஒரு புண்ணிய கர்மாவும் நிஷ்காமிய கர்மா கூட ஒரு விளைவை தராம போயிருங்கிறது கூட ஒரு புதிய விளைவு தான். எந்த விளைவுமே தராத செயலா இருந்தாலும் கூட அது ஒரு விளைவு தான். அதனாலையும் பிரச்சனை வரும். அப்ப ஜீவன் பகவானுக்கு சரணடைகிறத தவிர சரணாகதி அடைகிறத தவிர தானா தன்னை காப்பாத்திக்க முடியாதுங்கிறது மட்டும் உறுதி. தேவேந்திரனுக்கு கிருஷ்ணனை எதிர்க்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. ஆனா அவனோட சொந்த அபிலாசைகள்னால கிருஷ்ணனுக்கு விரோதமா செயல்படுற நிலைமை அவனுக்கு அப்பப்போ வருது. தேக அபிமானத்துல நமக்கும் அப்படித்தான். எவ்வளவு பெரிய பக்தி பண்ணாலும் சரி, எத்தனை ஆச்சாரியர்கள் மேல பிரியம் இருந்தாலும் மரியாதையும் பணிவும் இருந்தாலும் சரி, நம்ம தேக சௌகரியம், புலன்களுடைய தூண்டுதல், தேகத்தினுடைய அசௌகரியம் அப்படின்னு கால சூழ்நிலையில நம்ம கர்மாப்படி தேகத்துக்காக அபிப்பிராயம் வச்சிருந்தோம்னா, இப்படி இருக்கு, எனக்கே மேலுக்கு சரியில்லை, சௌக்கியமா இல்ல, உடம்பு சரியில்லை, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, ராத்திரி ஆயிடுச்சு, இப்பதான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், என்னால எப்படி இதை செய்ய முடியும், மாலை எப்படி பண்ண முடியும், எப்படி இந்நேரம் 11 மணி ஆயிடுச்சு, சில்லுன்னு இருக்கு தண்ணி, கரண்ட் இல்ல, ஹீட்டர் போட முடியல, கேஸ் செலவாகும்னு வீட்டுக்காரி சண்டைக்கு வருவா, தண்ணி வைக்க முடியாது, எத்தனை பிரச்சனை. தேகத்து மேல இருக்கிற அபிப்பிராயத்துல நொண்டிச்சாக்கா என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு நமக்கு. எங்க பகவான் நாமத்தை சொல்லிட்டு எங்க நிம்மதியா உட்காந்து யஜ்யம் யாகம் பகவத்கீதை பாகவதம்னு படிச்சிருவோம், புரிஞ்சிருவோம், செஞ்சிருவோம்னா எங்கிட்டு கூடி முடியுது. எத்தனை விதம் இருக்குது தேகத்தால. தேகத்தால நம்ம செஞ்சுக்கிற தேகத்துக்கு எதெல்லாம் நல்லதுன்னு செய்யறோமோ அதெல்லாம் கூட சுமையாகி போகுது, தொல்லையாகி போகுது. சரி, விரதம் இருக்கிறோம் அப்படின்னா விரதம் இருக்கிற அன்னைக்கு வெறுமனை பட்டினியா கடந்த அந்த பரிதவிப்பிலேயே பல நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனையும் விட்டுடுறோம். ஏன்னா இன்னைக்கு நானே ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், என்னென்னலாம் புலம்புறோம், ஒன்றும் முடியல, இதுக்குத்தான் மகாபிரபு இதெல்லாம் விட்டுடுறா, குளிக்கல, டியூட்டிக்கு போனேன், அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் சுத்தம் இல்லை, எந்த காரணத்தையும் சொல்லாத, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எந்நேரத்துல வேணாலும் நீ எந்த நிலையில இருந்தாலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே கதையை நாமத்தை சொல்லுன்னு சுதந்திரமா கொடுத்துட்டார். நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு ஏதாவது சொன்னா ஒரு துளி நியமமும் கிடையாது. எந்த ஒரு நியமமும் இல்லாம சொல்லு, நான் ஏத்துக்கிறேன் உன்னைய. இதுக்கு மேல வேற வாஞ்சை வாத்சல்யம் எங்க இருந்து எந்த தெய்வம் கொடுக்கும்? அந்த மாதிரி கொடுத்துட்டாரு. அப்படி இருந்ததுனால நம்ம அதையும் கடந்து நாம சொல்றதுக்கு புதிய காரணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லிடுறோம், சொல்லி நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம். எங்க எத்தனை மேல பண்ற? 16 மேல பண்றியா? 16ன்னு இல்லை. ஏன்னா 16ங்கிற கணக்கு பக்தி வேதாந்த சுவாமி ஒரு நியமனமா சொல்லி இருக்கிறார். ஆனா இத்தனை தான் கணக்கு இல்லையா, எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், எத்தனை மாலையும் சொல்லலாம். உன்னால முடிஞ்ச அளவுக்கு 108ங்கிறது ஒரு மாலைன்னா அதே 108ங்கிறத 2 மாலை 3 மாலை 10 மாலை 30 உன்னால முடிஞ்ச நேரம் வரைக்கும்
ஏன் அந்த எண்ணிக்கையே இல்லாம கூட நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம் மனசார. தனியா உட்காந்து இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி உட்காந்து கையில மாலை எடுத்து மணி எடுத்து விரல்ல பிடிச்சாதான் சொல்ல முடியும். நானா மானசீகமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அது சொல்ல வராது. எத்தனையோ விதமான மனசுக்கு மனசே பேசிக்கிட்டு இருப்போம். எங்கேயோ ஏதோ ஒண்ணு நடக்கும், போற போக்குல பார்த்துட்டு அவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றதுக்கு பதிலாக அப்படி சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சம்பவத்து மேல நமக்கு புத்தி போயிடும். சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிற மகாமந்திரம் விட்டு போகும். இல்ல வேற யாரையாவது நம்ம சந்திக்க போகும்போதே நம்ம போய் இப்படி பேசணும், அவங்க இப்படி பேசினாங்கன்னா நான் இப்படி பேசுவேன் அப்படின்னு எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டே தான் நம்மளோட நம்ம போராடிக்கிட்டே தான் இருப்போம். எப்பவும் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதுதான் கதி. இந்த லட்சணத்துல எங்க உட்காந்து மணியை தொட்டு மாலை சொல்லாம நானா நடந்து போகும்போது வேலை செய்யும் போது நான் சொல்லிடுவேன்னா எப்படி கூடி சொல்லுவ? மனசு அந்த அளவுக்கு பவித்திரமாவா இருக்கு, அவ்வளவு வலிமையாவா இருக்கு. திங்கிறதுக்கு தகுந்த மாதிரி, உடுத்துறதுக்கு தகுந்த மாதிரி, நடமாடுறதுக்கு தகுந்த மாதிரி, வெயில் மழைக்கு தகுந்த மாதிரி, அக்கம் பக்கம் இருக்கிறவனை பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு நாய் குறுக்க போனா கூட நமக்கு புத்தி மாறி போகுது, என்னென்னமோ நடக்குது. இதுல மாலை நான் கையில மணி இல்லாம சொல்லிடுவேன்னா சொல்ல முடியுமா? மணி எடுத்துக்கிட்டு உட்காரணும். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ஒரு தடவை உட்காந்து நான் முடிக்காம விட மாட்டேன்னு சங்கல்பம், வைராக்கியம், உறுதி இருக்கணும். இந்த பௌதிக உலகத்தை நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம். இந்த பௌதிக உலகத்தை அனுபவிக்கணும், ஆளணும், சரியா நிறுத்திக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட வேண்டாம். என்னோட தேகத்தை நான் சரியா வச்சுக்கணும், என் சொந்த வந்ததுக்கு முன்னால மதிப்பும் அந்தஸ்துமா நான் வாழணும்னு ஆசைப்பட வேண்டாம். என்னுடைய ஆச்சாரியனுக்கு பிரியமானவன் ஆயிரணும்னு ஆசைப்பட வேண்டாம். கிருஷ்ணனுடைய ஆசைக்கு பிரியமா இருந்தோம்னு ஆசைப்பட வேண்டாம். இல்ல இதெல்லாம் பண்றதெல்லாம் கடந்து எனக்கு ஒரு விளைவும் வேண்டாம், நான் நதனம் நான் ஜனம் நான் சுந்தரியும் கவிதாம்பா ஜெகதீச காமையேன்னு நான் இருக்கேன், எனக்கு இந்த ஜெகத்துல எந்த காமமும் கிடையாது, எந்த ஆசாபாசமும் கிடையாது, மற்ற நம் காமங்கள் மாற்றில் ரெம்பாயின்னு நான் இருந்துருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியும் நினைச்சுக்கிட்டு பண்ணேன்னாலும் உருப்பட மாட்டோம். அப்ப எப்படித்தான் பண்றது? மாலையை கொடுத்தவங்க மகாமந்திரம் சொல்ல சொன்னாங்க, சொல்றேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எப்படினாலும் இதை சொல்லுவேன். எவ்வளவு வேலை கிடந்தாலும் சரி, வேலையே இல்லாம சும்மா இருந்தாலும் சரி, நான் இதை சொல்றது மட்டும் என்னோட மூச்சும் பேச்சும் எப்படி இதயம் தானா நம்ம உடல்ல இருக்கிற வரைக்கும் இயங்குதோ, எப்படி சுவாசம் எப்படி இருக்குதோ, நினைவுகள் எப்படி இருக்குதோ, அதே மாதிரி இதையும் என்னுடைய சுவாசம் போல மகாமந்திரத்தை சொல்றதையும் ஒரு வேலையா நானே இயல்பா அடிச்சு செய்கிற மாதிரி வச்சுக்குவேன் அப்படின்னு பழகினோம்னா பகவான் அதுக்கு தகுந்த பலன் என்னவா இருக்குமோ அதுவா இருக்கும். நமக்கு என்ன நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன உண்டோ அது. நரகத்துல இருந்தானே, சொர்க்கத்துல இருந்தானே, பூமியில இருந்தானே, தேவலோகத்துல இருந்தானே, வைகுண்டத்துல இருந்தானே, கைலாசத்துல இருந்தானே, எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கலாம். இவங்க நடத்துற அந்த குணகர்மாவில் தேவரிஷி நாரதர் மாதிரி மூலகம் திருலோக செஞ்சாரி மாதிரி சுத்தி வரலாம். அவர் பிரம்மச்சாரியா தான் சுத்தி வர்றாரு. யாருமே பிரம்மச்சாரி கிரகஸ்தன்கிறதெல்லாம் அந்த பூலோகத்துல வாழ்ற முறையை பொறுத்து தான். அனுமதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் தான். உடல் கடந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு பகவானுடைய தொண்டை தவிர வேற எதுவும் பகவானுடைய கரங்களாகவும் அவருடைய செயல்களாகவும் தான் ஆகுமே தவிர நமக்குன்னு ஒரு தனி தேகத்துக்கோ ஆனா ஒரு இடமோ வாழ்க்கையோ ஜடத்தோட சம்பந்தமோ இருக்காது. இப்படி சத்யபாமா அம்மா வருத்தப்பட்ட உடனே கிருஷ்ணர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க. கிருஷ்ணர் வராரு, என்னம்மான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன, எனக்கு தவம் இருக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாங்கன்ற. என்ன புதுசா தவம்னு விரதம்னுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்டவுடனே நான் உங்க அன்புக்கு பாத்திரமானவளா ஆக முடியல, கணவனுடைய அனுமதி இல்லாம எந்த தவமோ விரதமோ செஞ்சாலும் அது பலிக்காது, பூர்த்தி ஆகாது, பலிக்கவும் செய்யாது, அதனால உங்க அனுமதியை கேட்கிறேன், உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவளா நான் ஆகணும், அதுக்கு நான் தவம் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு கட்டாயமா கேட்குறாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை, என்ன விஷயம்னு சொல்லு, உனக்கு என்ன தவம், நான் தான் இருக்கணும், என்கிட்ட நேரடியாவே நீ கேட்கலாமே அப்படின்னோன்னா இல்ல, மனசுக்குள்ள இந்த அம்மா வச்சுக்காம வெளிப்படையாவே சொல்லிருச்சு, நல்ல பிள்ளை அதனால சொல்லிருச்சு. நீங்க பூவை நாரதர் மகரிஷி பாரிஜாத மலரை கொண்டு வந்தாரு, நீங்க அவருக்கு கொடுத்துட்டீங்க, ருக்மிணி கொடுத்துட்டீங்க, கொடுத்து அங்க பாராட்டி பேசி இப்ப அவ்வளவு பண்றீங்க, என்னை எல்லாருமே நான் உங்க அன்புக்கு உரியவளா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது எல்லாரும் பேச்ச கேட்கும் போது அப்படின்னோட. யாருமே அப்படி பழிச்சு சொல்லவே இல்லையே, நீயா ஏன் கற்பனை பண்ற அப்படின்னோடனே இல்ல, நீங்க உங்க அன்புக்கு உரியவளா ஆகணும், நானும் அதே மாதிரி செய்ய போறேன், சசி மாதிரி ருக்மிணி அம்மா மாதிரி நானும் உங்களை தானமா கொடுத்துட்டு பாரிஜாத மலர் எனக்கு வேணும் அப்படின்னு இது கேட்ட உடனே உனக்கு என்ன பாரிஜாத ஒரு பூ தானே கேட்டேன்னு சொல்ற, உன்னுடைய அன்புக்கு
அந்த மரத்தையே நான் கொண்டு வந்து அந்த தோட்டத்துல நட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. சொன்ன உடனே நாரதரை கூப்பிடுறாரு. அந்த மரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. பாரிஜாத மலரை பற்றிய தகவலை நாரதர் இனிமேதான் சத்தியபாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் சொல்ல போறார். சொல்லும்போது அதனுடைய விளைவு என்னவா ஆகும் அப்படிங்கிறத இனிமே நம்ம பார்ப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.